எதுக்காக வந்தீங்க? பாக்கி கேட்கறது வந்தோம். கொஞ்சம் எஜமான வரணும். எதுமா வீட்டுல இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? போன இல்ல எத்தனை தடவை வந்தாலும் இல்ல இல்லதான் சொல்றீங்க. இன்னைக்கு பாக்கி வாங்காம போக முடியாது. முடியாதா? முடியாதா? பாக்கி வாங்க வரல. கனவுக்கு வந்திருக்கேன். கனவுக்கு சக்கரை காணும். வெளியே பார்த்து பயந்துல போயிட்டேன். எங்கேயா வந்த? என்ன சமாச்சாரம்? நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி வாங்கிட்டு போலான்னு வந்தீங்க. பாக்கி துப்பாக்கிறாங்க. பையன் கல்யாணம் நடக்கட்டும். அந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்களே. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணு இந்த ராஜாவை கொடுக்க போறாங்களாமே. எந்த வரைய சொன்னாங்க? நான் சொல்ல நீங்க ஊர்ல சொல்றாங்களே. ஊருக்காரங்க கிடக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலை? அதுல அவன் ஒரு ஜெயிட் ராஜா பணத்தை கொடுக்க முடியாம தலையா நகையை பிரிஞ்சு போட்டான். என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா? சரியா? உண்மையில எனக்கு ஒரு சின்ன உடம்பு நடக்கும். சரியா? சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நம்ம பையன் கல்யாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. இங்க அவனை ஏற்பாடு செய்யும். 1 லட்சம் ரூபாயா? நான் எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இருக்கிறதெல்லாம் பொறுக்கிதான் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களே. இனிமே நான் தூக்கு போட்டுக்க வேண்டியதா இல்ல கோர்ட்டுக்கு போக வேண்டியதா? ஓய் செட்டியார், நீ ஒரு கலாட்டா பண்ணல என் மதிப்பை போயிடும். அப்புறம் நம்ம பணமே வராது. அதனால நமக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டு என்னோட பெருமையை பற்றி சொல். அவங்களுக்கு நம்புவாங்க. நீங்க சும்மா ஒரு பேச்சுக்காக நான் கூட அவருக்கு 25,000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லு. அவங்களும் கொடுப்பாங்க. அவங்க என்ன கொடுக்க போறாங்க? நீ சும்மா சொல்லி தரலையா? அவங்க கொடுப்பாங்க. கல்யாணம் நடக்கும். அப்புறம் உங்க பணம் வந்து சேரும். சரி, என்ன மட்டும் பேச்சோட விட்டுறது. சும்மா பேசுவீங்க. என்ன ஏமாத்துறிய? அலக்ஷ்மீரஞ்சன் பலாக்காரம் பாபகாரம். அலக்ஷ்மீரஞ்சன் இது என்ன வேஷம்? அந்த நமசிவாயம் அரோகரா. இப்ப இவர் நமசிவாய சுவாமிகள். உஷா போயிட்டா இந்த உலகமே இருந்து போச்சு. உஷா போயிட்டான்னா செத்து போயிட்டா. செத்து போனாலும் பரவாயில்லையே, இல்ல மறந்து போயிட்டா. எவ்வளோ ஒரு சாமியாரு வந்தான். ஏதோ ஒரு தாய் எடுத்து கட்டலாம். அன்னையிலே இருந்து கரையும் யார் இந்த சாமியார்? அவன் எவ்வளவோ தெரியல. எங்க அத்தான் கூட்டிக்கிட்டு கருணாகரம்புல விட்டு போயிருக்கிறாரு. வர வர இந்த சொக்கலை வீட்டுக்கு புத்தியே இல்லை. பாதையில் போறதுனால ஏன் வீட்டை கூட்டு போறான்? நீ கவலைப்படாத. கவலைப்படாத. 10,000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன். வேண்டாங்க வேண்டாம். எப்போ உஷா போயிட்டாலோ இந்த உலகமே போயிருக்கு. நான் போகும்போது உங்க மனநிலை சொல்லிட்டு அப்படியே போறேன். அலட்சுமி ரஞ்சன். அடி இது என்ன வேஷம்ப்பா? ஆனா ராஜா இப்ப எப்படி இருக்காரு? ராஜா சரியாக வாங்கிட்டா, அவர்கிட்ட நான் வாங்கிக்கிட்டேன். அது சரி, ராஜா இப்ப எங்க இருக்க? இந்நேரம் கருணாகரங்கள வீட்டுல அந்த ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பார். நம சிவாயம் சிவாய நமோ. மகன் இதை கண்ணின் கழுத்திலே கட்டு. கட்டுவ இந்த மாதிரி ஏன் ஒண்ணு கொண்டு கொடுத்தாரு. கட்டுவேன் கட்டுவ மாதிரி போச்சு. பாலகரை வீட்டு கவனி நான் வந்துடுறேன். இந்தாம தாய்க்கு அங்கே கொடுத்தாரு. கட்டிக்க தாய்க்கு வேணா ஒண்ணு வேணாம். யார் இந்த திருச்சி சாமியார்? நாங்க ரொம்ப கட்டுல டாக்டர் வந்து கேளுமா. நான் சொன்னது நீங்க கேட்டீங்க. என்ன பண்ண பிடிவாரம்? நான் எது செய்தாலும் உண்மைக்கு தான் செய்யறேன். ஆனா நீதான் என் பேச்சு கேட்காம என் கௌரவத்தையே கிடைக்கிறேன். எனக்கு யாரும் தான் உங்களை தவிர சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ கிழமை வாழ்க்கேன். அதுக்காக தானே மனைவி இருக்கிற தேவைக்கு மறுபடியும் என்ன முடிக்க பாக்குறீங்க? இல்ல நம்ம யார் செய்து போறான்? இப்போ ஊரெல்லாம் ஒரே தொலை ஆயிடுச்சு. வர மாப்பிள்ளை வேலைக்காரி தலைமையில நட்டிட்டு இருக்கான். இப்போ நீங்க என் பேச்சு கேட்கறீங்களா? அப்புறம் எனக்கு எதுக்கிட்ட வீடு வாக்கலாம். நான் இப்போ சன்னியாசம் வாங்கிக்கிறேன். அப்புறம் நீ தான் உட்காந்து அழுவ. சுவாமி சுவாமி அந்த பொண்ணு தாயத்தை கட்டிக்க மாட்டேன்னு ஒரே பிரிவாக செய்கிறேன். அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த உலகம்? எனக்கு சன்னியாசம் கொடுத்துருங்க சுவாமி. இந்த என் ஆசையில முப்பது தெரியுங்க. நமச்சிவாயம். மகனே அவசரப்படாது. பரவேசிக்கு பணம் எதற்கு? யாவும் யாம் பொருட்படுத்தி வருகிறோம். அப்படிலாம் சொல்லாங்க சுவாமி. இங்கே வச்சிடறேன். அப்ப நமச்சிவாயம் சிவாய நமோ. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் நமச்சிவாயம் சிவாய நமோ. நம்பினவன் நட்டாற்றல் விட்டான், நம்பாதவன் கைதூக்கி
விடுவான். கட்டிக்கொள் கட்டிக்கொள். முடியாது. கட்டிக்கொள்ளாவிட்டாலும் கவலை இல்லை. காற்று பட்டாலே போதும், காரியம் கைகூடும். கூடிவிட்டது. ஓடுவதில்லை. நல்ல விளங்குது. போவிய விளங்கவில்லை பண்பாவாய், விளங்கவில்லை. இன்னும் நீ அஞ்ஞானத்திலேயே இருக்கிறாய். அமைதி, சாந்தி, பொறுமை. பொறுமையாவது எளிமையாவது பகல் வேஷசாமி பணம் எவ்வளவு கட்டி இந்த தாயத்துக்கு என் ஆசையெல்லாம் கொடுத்துட்டார். என்ன வாங்க போனாங்களே அவரு என்ன பேச்சு? ஆத்திரப்படாது. பொங்கும், தாழ் பொங்கும், பொங்கி வழிந்து பொறுமை நிறைந்து பழைய இடமே வந்து தங்கும். தங்கியதில் தன்னை நினைத்தவனையே மணந்து நிம்மதியுடன் விளங்கும். ஏன் படிக்க தாத்தா இவரோட திருட்டு சாமியார் இவன் இந்த வீட்டுல இருந்தாலும் நான் ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேன். ஆமா பதிலா பதிலா போகட்டும், புரியாமல் போகட்டும், புரிந்ததும் திரும்பி வரட்டும். நம சிவாயம். சிவாய நமோ. நமச்சிவாயம். ஐயா நமச்சிவாயம். முதல் தேடி வந்துட்டு பழைய பாக்கிய கொடுங்க ஐயா. நீ பேசாம இருக்கியா? முன்னே அதெல்லாம் பகல் வேஷம். கடனை கேட்டா கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க. தானே இப்போ நெஸ்டையில் இருக்கிறார்கள். உன்னை இஷ்டப்படி பேசாதே. என்ன நெஸ்ட காலையில தானே அரடைக்கு மத்தாது போட்டு ஸ்பெஷலா போட்டு முடிகிறாரு. அலட்சுமி ரஞ்சன். அந்த நமசிவாயம் மறைந்து விட்டான். இப்போது இவர் நமசிவாய சுவாமிகள். நமச்சார சுவாமி நாத்தனா சாமி. இந்த பாரியா, இந்த வேஷமெல்லாம் நம்ம கிட்ட படிக்காது. ஒழுங்கா பணத்தை வைக்கல சிறையில திருடுவன். ஜாக்கிரதை தம்பி. இந்த பிரபஞ்சம் என்னும் பெரும் சிறையிலிருந்து விடுதலை அடைந்தவர் இவர். இவரை சிறைச்சாலை என்ன செஞ்சும் கரீரபிமானம் இல்ல ஞான தீவரை சிறைச்சாலை என்ன செஞ்சும். ஆமாமா, ஜெயில வச்சா நாம தானே மாசம் மாசம் 30 ரூபாய் ஆகணும். தம்பி நீதானப்பா பெரிய ஞானி. அப்ப 4 பேரை சேர்ந்து 4 உதவி இருக்கின்ற அஞ்ஞானம் அஞ்ஞானம் சுவாமிகள் மேல் கை வைத்தால் இப்பிறவியில் சிறைவாசம், இறந்த பிறகு நரகவாசம். அப்ப ஏதாவது வழி செய்து சாமி. நான் தரணி நேர பட்டினியாவது சாவரம். அது மோட்சத்திற்கு வழி. பக்த கோடிகளே, இந்த சுவாமிகளை பற்றி நானாவுக்கும் விளம்பரப்படுத்துங்கள். பக்த கோடிகள் வருவார்கள், பாலகாணிக்கை தருவார்கள். அதிலே மோட்டல் நாம் எமக்கு, நயா பைசா உண்மை யாரையா நம்புவாங்க? எல்லோரும் நம்புவார்கள் தம்பி, கடன் கொடுத்த உங்களை தவிர. ஜெகவே செம்மறியாட்டு கூட்டம், உங்கள் எங்களை பற்றி விளம்பரப்படுத்துங்கள். அலக்கிரஞ்சன் உண்மையில் இறங்கிவிட்டார்கள். எங்களுக்கும் பலராம் அனுப்புங்கள். சும்மா இல்லையா? இன்னுமா பலாரம் பாராங்கள் அனுப்புற உங்க தொலையில போட்டுங்க. தாராவின் பார்வையிலே போகும் நிலாவே, ஏராள அர்த்தங்கள் போகும் நிலாவே, போகும் நிலாவே. தாராவின் பார்வையிலே போகும் நிலாவே, ஏராள அர்த்தங்கள் போகும் நிலாவே, போகும் நிலாவே. கதவின் ஓரம் நின்று இதமாக பார்த்தாலும் அழைப்பதால் ஓடியோ அருகில் பேசிட வேண்டும். கதவின் ஓரம் நின்று இதமாக பார்த்தால் ஓடியோ அருகில் பேசிட வேண்டும். கை தவறி நழுவிலே கனிவோடு பார்த்தாலும், கை தவறி நழுவிலே கனிவோடு பார்த்தாலும் காதல் கொண்டால் என்று மெய் மறந்திட வேண்டும். தாராவும் பார்வையில போதன் நிலாவே, ஏராள அர்த்தங்கள் போதன் நிலாவே, போதன் நிலாவே. கண்களை பிணிச்சியே கடை கண்ணை வீசினால் காதலன் நான் என்று கை போட்டு தர வேண்டும். கண்களை பிணிச்சியே கடை கண்ணை வீசினால் காதலன் நான் என்று கை போட்டு தர வேண்டும். முணுமுணுக்கு சேலையை முறுக்கியே சொருகினால், முணுமுணுக்கு சேலையை முறுக்கியே சொருகினால் முந்தானையை தத்து பின்தொடர்ந்திட வேண்டும். தாராவின் பார்வையில போதன் நிலாவே, ஏராள அர்த்தங்கள் போதன் நிலாவே, போதன் நிலாவே. தாராவின் பார்வையில போதன் நிலாவே, ஏராள அர்த்தங்கள் போதன் நிலாவே, போதன்
என்னடா அது வேலைக்காரத்தோட பரசம் ஓ அந்த சொன்னா அவன் அந்த சொன்னா எனக்கு அந்த வித்தியாசம் எல்லாம் இல்லப்பா நான் காதலிக்க கல்யாணம் செஞ்சு போறேன் அது எப்படி உனக்கு தான் மஞ்சளாவை ஏற்பாடு பண்ணிருக்க இந்த ஜன்னத்துல நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா வேணும்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன் சரியப்பா உன் இஷ்டம் இந்த கல்யாணத்தை நடத்திட்டு நீ அப்புறம் அவளை அவமானப்படுத்து நீயே பெரியவன் ஆயிட்டேன் நம்ம குடும்பத்தை பற்றி கொஞ்சம் யோசனை செய்து பாரு நமக்கு எக்கச்சக்கமான கடன் இந்த கல்யாணத்தை நடத்தி ஆசிரமத்துக்கு வந்தாப்பும் நம்ம கடனையும் தீரும் நம்ம கௌரவம் ஓ அப்படியே சமாச்சாரம் அப்படி ஆட்சிக்காக அவளையும் ஆட்சிக்காக இவளையும் செஞ்சுப்போ ஆனால் இந்த விஷயம் பரம ரகசியமா இருக்கணும் கல்யாணம் முடிகிற பிற்பாடு வேணும்னு அவளை வெறுக்கிட்டு வச்சுக்கணும் சரிதான்ப்பா நீங்க போய் சுப்பையாட்ட சொல்லி முதல்ல அந்த ஊமை பொண்ணை இங்க அனுப்புது இது என் தப்பு ஒண்ணு இல்லைங்க நீங்க வேண்டாம் நான் உங்க வீட்டு விட்டே போயிட்டேன் இதுல யாரும் தப்பு இல்லை என்ன இருந்தாலும் பிரச்சனை தானே அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு அவங்க கூப்பிடுறான் எனக்கு எல்லாம் தெரியும் கவலைப்படாது உங்க அண்ணன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன் மஞ்சுளாவையும் உங்க அண்ணனையே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது கொஞ்சம் பேசு இன்னும் அந்த நாடகம் சிவாயம் சிவாயம் நமச்சிவாயம் சிவாய நமோ வா போகலாம் கூச்சலிட்டால் நீதான் அகப்பட்டுக் கொள்வாய் சின்ன சிறுப்பன் தன்னந்தனியாக செல்வது தவறு வா வஞ்சிபுரம் செல்லலாம் தேவையில்லை சுவாமி நான் வஞ்சிபுரம் போறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் திரிகால ஞானிகளுக்கு தெரியாததும் உண்டு பெண் பாவாய் நீ எங்கு செல்கிறாய் எதற்காக செல்கிறாய் யாருக்காக செல்கிறாய் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் உன் காதலன் இப்போது அங்கில் அப்ப எங்க இருக்காரு தயவுசெய்து சொல்லுங்க சாமி எங்கும் இருப்பான் தூணில் இருப்பான் துரும்பி இருப்பான் உற்று பார்த்தால் உன் கண்ணெதிரிலேயே நிற்பான் நீங்களா என்ன நாடகம் ஆளுங்க இது என்ன நாடகம் ஆட வேண்டிய நாடகம் தான் இந்த மாதிரி ஓ உன் தாத்தா சொல்லுங்க நமஸ்காரம் நமஸ்காரம் ஆமா நீங்க மதுரை பேரிஸ்டர் சாமிச்சேரி 10 லட்சத்துக்கு சொத்து பிரயோஜனம் என்ன எனக்கு ஒரே பையன் அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க தெரிய பண்ணல யாரோ மிக தூரமான சுவாமிகளாம் அவரு 3 நாளைக்கு வந்து நம்ம பையன் கிளம்பல போகுது அப்புறம் சொக்கலிங்க அவருடைய வீட்டில் சொக்க சங்கமாவையும் கொண்டிருக்கான் அவனை உடனே திருமணம் செய்து கொண்டால் ஒரு ஜெபம் சாவல்யமறை அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரா அதுல இருந்து அந்த பொழுதான் வேணும்னு ஒரே பிடிவாரமா இருக்கான் உங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க இருக்கு ஆனா நாங்க ரொம்ப ஏழை அதிகமா வரவச்சு எங்களால முடியாது வரவச்சல நமக்கு எதுக்குங்க உங்க பொண்ணை நம்ம பையனுக்கு கொடுத்தா போதுங்க உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் நாங்க எல்லாம் இது இருக்கு
சீக்கிரம் விஷயம் ஆச்சுக்கலாம் பைய போட்டோம். ஆமாம்மா, மாப்பிள்ளை விட்டா வந்துருக்காங்க. இந்த போட்டோ பாரு, ஒரு சொன்னீங்க நான் மாட்டேன். என்ன பதில்? கல்யாணம் ஜீவிக்காம இப்படி இருக்க போறியா? சர்வஜீவனாக சொன்னே என் பொண்ணோட மனசு மாற்றுது. பாரம்மா, என்ன பாரு, என் பையன் ஒன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தலைமையில வைக்கிறார். நம்ம பையன் உருவம் பருவமெல்லாம் பக்குவமா இருக்குல்ல? எல்லாமே சரிப்பா, உங்க இஷ்டம். என் பொண்ணு சம்மதிச்சிருக்கு. அப்போ இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு காந்தா போட்டு கொடுக்கலாம். நீ ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறிச்சு. பேரிஸ்டர் பரமசிவங்கிற ஒரு லட்சாதிபதியோட சம்பந்தம் இருக்கப்படும். என்ன உண்மைதா? ஆமாங்க, சீரக நகைகளாம் தந்தாங்க. பையனும் கோயில் பச்சை கோவில் அழகான கதை படிச்சுங்க. நீ அதை சொல்லாதையா? அதை சொன்ன ஏன் சுவாமிகளுடைய நமச்சிவாயம் சிவாய நமோ. நம்பினால் நடராஜன், நம்பாவிட்டால் யமராஜன். மகளே எல்லா பிரசாதம் திடீர்னு சக்கையாயிட்டு. சாமிகளுடைய பற்றி சாதாரணமா மண்ணை தொட்டாலும் பொண்ணாகிவிடும். சுவாமிகள் மகிமையை பறைசாற்றக்கூடாது. திடீர் பிரசாதம். சுவாமி, எல்லாருடைய ஆசையும் பூர்த்தி செய்வீர்கள், அடியனுடைய அதிகாசையை பூர்த்தி செய்யவில்லையே. அந்த தங்கம் உலக பந்தத்தில் அறுத்திருந்த உனக்கேனடா தங்கம்? உலக பந்தத்தை நான் அழுத்து இருந்தாலும் இந்த கடங்கார சங்கிலியின் கழுத்தை அறுக்காமல் விடாது கொண்டிருக்கிறேன். அப்படியானால் உபதேசிப்பேன். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு குண்டுமணி தங்கத்துக்குமே செய்யக்கூடாது. அதிலும் பாதியை அடியார்களுக்கு அன்பளிப்பாக விநியோகித்து விட வேண்டும். வாய்ப்படி இந்த பக்கம் எங்கு கிடைக்குது? அதுதான் தான் மகனே. யாரிடமும் சொல்லாது, உங்களிடம் பலிக்காது. சாமி, எல்லா பந்தமும் இதோட தொடங்கி போச்சு. அழைக்கு நிரஞ்சன், அழைக்கு நிரஞ்சன், அழைக்கு நிரஞ்சன், அழைக்கு நிரஞ்சன், அழைக்கு நிரஞ்சன், அழைக்கு நிரஞ்சன். சுவாமி, அவர்களுக்கெல்லாம் அனுகிரகித்த தாங்கள் அடியோருக்கு வீட்டிருக்க வேண்டும். ஒரே நீ மா பாலியடா மகனே. உன் மகனுக்கு மறுமணம் செய்திக்கப் போகிறாய் அல்லவா? உன் இருந்த பெண் இருந்து சுவாமி. அபசாரம் அபசாரம். இறப்பும் இறப்பும் உன் கையில் இல்லையடா. திரிகாலை ஞானிகள் யாம். உன்னை ஏமாற்ற நினைப்பார், நீ ஏமாந்து கெடுவாயடா. சுவாமி சுவாமி சுவாமி, அவ உதிர்ந்திருக்கான் சுவாமி. அவனை நான் காப்பாற்றிருக்கேன் சுவாமி. நினைவுட்டீர்களா? மூவரை விட முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்களடா. அப்பா பஞ்சபாண்டவர்கள் பகவான் இல்லையடா. தசாவதாரம் தெரியுமா? நான் படிச்சிருக்கிறேன் சுவாமி. அப்ப அதே நமச்சிவாயம் சிவாய நமோ. சுவாமி, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அழைக்கு நிரஞ்சன், உருவாக்கின இல்லை தம்பி. ஒரு மண்டலம் காத்துதான் ஆகாரம். சுவாமிகள் கைப்பட்டாலே போதும், சகலமும் கிட்டி ஆகும். அப்ப நீங்க காத்து பட்டாலே போதும், கர்ம விலைகள் கீழும். சுவாமி, எனக்கு கர்ம செய்யுங்க. பரமைய எல்லா கணக்கும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அழைக்கு ரஞ்சன், உருவாக்கினை கிடைத்து விட்டது. வாங்கிக் கொள்ளுங்கள் வட்டியோடு. ஆமா, எல்லாம் புது மாட்டா இருக்க. ஒரு அச்சு அடிச்சிருப்பாரோ? தம்பி கீழே பந்தம் தம்பி வச்சிருக்காருல, அதான் அச்சு இருந்த மட்டும் அடிச்சு சொல்றாரு. அழைக்கு ரஞ்சன், சாமி எனக்கு எதுங்க பணம் உங்க வீட்டிலே இருக்கட்டும். ஆனா இந்த தங்கி இருந்த மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடு. பேராசை கூடாது, உருவாக்கினை கிடையாது. எடுத்துக்கொண்டு போங்கள் போங்கள் போங்கள். பையா பையா நீங்க பையா நமச்சிவாய். பாப்பா உங்க வீட்டுக்கு போகலாம். உங்க பார்க்காது உங்க அக்கா வந்து ஏக்கமா இருக்கா. பாப்பா, அக்கா யார், அத்தான் யார், யாருக்கு யார்? இப்படி சொன்னா எப்படி? உனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு நீ வேணுமே. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா? பையனை படிக்க வைக்க வேண்டாமா? பாப்பா முடியாது. இந்த நடுநிசையில் மந்திரோபதேசம் இருக்கிறது. எனக்கு தெரியும். கல்வியர்கள் அதை நம்ம வீட்டில் செய்யாது. அதான் சொல்லலாம். தற்கூறுலாளா எங்களுக்கு மந்திர உபதேசம்? அத்தான், நீங்க போய் ஒரு ரிக்ஷா கொண்டு ரிக்ஷா என்ன ஜம்மு ஜட்கால் உள்ளார். இன்னைக்கு நடுநிசையில் நான் பின்பக்கம் கதவை தொடர்ந்து வைக்கிறேன். எங்க அப்பா வந்து கலாட்டா கலாட்டா பண்ணி நம்ம நகையை மட்டும் எடுத்து வந்துடணும். அலட்சுமி ரஞ்சன், இன்னைக்கு சொக்கலிங்க போயிட்டு நகைகளை அத்தனையும் சொல்லிட்டு உண்டு.
உங்களை இன்னாரனை யாருக்குமே தெரியக்கூடாது. இது வேடாங்க, என்ன வயிற்றுக்குள்ள கட்டி வச்சிருக்கிறேன். என்ன பாரு, தங்க நகை என்று நினைக்கின்றாய். உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு குருத்துவம் அப்பனே, இது குருத்துவம். நீங்களும் குறைஞ்சாகும். இதெல்லாம் குற்றமா தங்க இல்லைங்க. யாரு என்ன அந்த மலையில போயிட்டு கூட்டிட்டு போங்க. அதை பாருங்க.
எப்படி இது அவ்வளவும் பித்தளை நகைங்க. அப்ப கண்ணு செங்கல் 10 ரூபாய்க்கு கூட போவாருங்களே. மகப்பசங்க ஒன்னும் இல்லை அறிவுல. உங்ககிட்ட சொல்லி எந்த காரியத்தை உறுதியா பண்ணிட்டீங்க? கபடி பசங்க நானு உனக்கு போய் இந்த நகைகள் எல்லாம் கொண்டு போய் உங்க தலை மேல போட்டு கொடுக்கும். என் குடியே உயிர் போயிடுச்சு. சம்பந்தி சுத்த நகைகள் எல்லாம் கீழே தட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்ய? கல்யாணம் நான் கம்பியே. இந்த அற்ப விஷயத்திற்கு சோகம் எதற்கடா மகன்? என் சிஷியனை தஞ்சமடை உனக்கு உற்ற வழி காட்டுவான். நம சிவாயம் சிவாய நம. ஊருக்கு ஆமாங்க, நம்ம பையன் ஆபரேஷன் பண்ணி பேசி வச்சுட்டான். இப்ப ஆடல் பாடல் எல்லாம் கத்து கொடுத்துருக்கேன். அப்ப கை தேர்ந்த பேருதான் ஏன் கேட்கறீங்க? என் பையன் இங்கிலாந்து இருக்கும் போது கையில்லாதவங்களுக்கு காது, கல்லாதவங்களுக்கு கையை, கண்ணு எல்லாம் கொடுத்துருக்காங்க. தியாகி ஐயா உனக்காகத்தான் வந்திருக்காரு. நீ நேரம் மஞ்சளாக கூட்டிட்டு போய் உங்களுக்கு வேண்டிய நல்ல துணிகளா எடுத்துக்கீங்க.